75 நாட்கள் கொண்ட மக்காசோளம். பார்த்துங்க, எல்லா இடத்துலையும் சேம் ஹைட்டு தான். நாங்கள் 35 நாட்கள் வரைக்குமே இவ்வளோ ஹைட்டில் இருந்ததுங்க மக்காசோளம். மக்காசோளம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அதை நாட்டி தான் நாங்கள் இயற்கை விவசாயி பசுபதியிடமிருந்து இயற்கை மருந்து வாங்கி பயன்படுத்தினோம். பயன்படுத்தினதுக்கப்புறம் எங்களுக்கே இது இனிமேல் வராதுங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லோரும் சொல்லி இது பயன்படுத்தினா வராது, எப்படின்னா இதுக்கு மேலே இந்த சோளம் வராது, எதுவும் பயன்படுத்து காசு தான் வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம். சாருக்கும் சரி எதுக்கும் ஒரு முறை கடைசியாக பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் மருந்து வாங்கி பயன்படுத்தினோம். மருந்து வாங்கி பயன்படுத்தியதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நம்ம ரசாயனத்தில் போகக்குள்ள எப்படி கேட்டாலும் ஒரு ஏக்கருக்கு அடி உரம் கொடுத்துருந்தோம்னா நமக்கு 5000 ரூபா செலவாயிருந்திருக்கும். இப்போ நமக்கு 5000 ரூபா சேவிங். நாங்கள் அடி உரமும் கொடுக்கல, மேல் உரமும் கொடுக்கல. மேல் உரமும் கொடுக்காதனால எங்களுக்கு நிறையா மணி மிச்சம், நல்லாவும் விளைஞ்சிருக்குங்க. எங்களுக்கு மன திருப்திகரமாக இருக்குது. இதே நாங்கள் ரசாயன உரம் போட்டிருந்தோம்னா, இங்கே பாருங்கள், இந்த கருது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். இந்த கருது மாரியாவே இந்த கருதும் பெருசாக இருக்குது. இந்த கருது பெருசாக இருக்குது. இது இப்போ தாங்க வந்துட்டுருக்கு. இந்த கருது எவ்வளோ பெருசு இருக்கோ, இதோ ஒரு இந்த பக்கம் காட்டுறேன். இந்த கருது எவ்வளோ பெருசு இருக்கோ அதே அளவுக்கு கீழே இருக்க கருது இருக்குது. ஒரு மக்காசோளத்தில் இயற்கை மருந்து பயன்படுத்தலாம். ரெண்டு மக்காசோளம் ரெண்டுமே நல்லா திடமான கருதாக வந்திருக்கு. எப்படி கேட்டாலும் எங்களுக்கு ஒரு ஈல்டு நல்ல ஈல்டு வரும்னு எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய இதில் பார்த்திங்கன்னா 2 கருது தான் வந்திருக்கு. அதனால் டாப் டைம் கம்பெனிலேருந்து டாப் ஃப்ளோரா மருந்தாங்க கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு டைம் தான் வாங்கி அடிச்சிருந்தோம். 1 லிட்டர் தாங்க வாங்கி, ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் வாங்கி அடிச்சோங்க. நல்லா இருக்குங்க. நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுவீர். ஆர் பசுபதி ஐயாவிடம் அந்த மருந்து இருக்குங்க, வாங்கி பயன்படுத்துங்க.